மதிய லஞ்சுக்கு சாதமும் கத்திரிக்காய் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இன்னமும் இந்த அரிசி கழுவும் போது கொஞ்சமாவது எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஒரு சைடு சாப்பிடாத வேண்டாம், அது ஹெல்தி இல்லை அப்படின்னு தோணும். கொஞ்சம் தானே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மைண்ட் சொல்லும். எப்படியாவது கொஞ்சோடு, ரொம்ப இல்லை, கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருவேன். எப்படியும் அப்படியே வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் மாங்காவை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு பாக்கெட்டில் வரதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்ததுனால அப்படியே அரைச்சி வச்சுட்டா, அப்படியே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டா நம்ம தேவைங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு இந்த மாங்காய் போட்டு குழம்பு வைக்கிறது பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. பாட்டி வீட்டுக்கு போனாலே கத்திரிக்காய் குழம்புனாலே அதில் கண்டிப்பாக மாங்காய் இருக்கும். மாங்காய் சீசன் இல்லாதப்ப புளி ஊற்றுவாங்க. ஆனால் மாங்காய் சீசன் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக மாங்காய் போட்டுருவாங்க. அது என்னமோ தெரியல, பாட்டி வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாட்டி வீட்டுக்கு போனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரச சாப்பாடு உருளைக்கிழங்கு வச்சு கொடுப்பாங்க. பாட்டி வச்சா மட்டும்தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் அது பாட்டி செய்கிற டேஸ்ட்டுக்கு வராது. இந்த மாதிரி நீங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் அவங்க சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபேவரட்டாக சாப்பிட்ற ஒரு டிஷ் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.